22வது கணக்கு AB என்பன இரு சமச்சீர் அணிகள் என்க. AB = BA எனில் AB என்பது சமச்சீர் அணி ஆகும் என நிறுவுக. மேலும் இதன் மறுதலையும் உண்மை என நிறுவுக. ஸோ கொடுத்துருக்கிற கணக்கு நம்ம வாசிச்சாச்சு. இது ஒரு தேற்றம் மாதிரி நம்மளை தான் இதை போடணும். நீங்கள் எடுத்துக்காட்டெலாம் வச்சு போகிறத விட உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் இதை போட போகிறீங்க. வாங்க சமயம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ கொடுக்கப்பட்டது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தரவுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி சமச்சீர் அணிகள்னு கொடுத்தாங்களா? அப்போ A, B இரு சமச்சீர் அணிகள். எனவே சமச்சீர் அணினா என்ன கண்டிஷன்? A = A டிரான்ஸ்போஸ் அல்லது A டிரான்ஸ்போஸ் = Aன்னு சொல்லணும். எதிர் சமச்சீராக இருந்தால் தான் அங்கே மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து B = B டிரான்ஸ்போஸ். மேலும் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? AB = Bன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்புறம் எதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா AB the whole transpose = ABன்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அதான் நிரூபிக்க வேண்டியது. என்ன கொடுத்துருக்காங்களோ அது பேர் தரவு. டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா கோட் என்ன கொடுத்துருக்காங்க அது பேர் தரவு சாமி. எதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? AB the whole transpose = ABன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நிரூபணத்துக்கு நம்ம போகிறோம். எதை எடுத்துக்கிறோம்? AB the whole transpose = இதை விட்டுருங்க. இதுதான் நம்ம வர வைக்கணும். அப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். 10th நம்ம படித்தது. டிரான்ஸ்போஸ்னு வந்துச்சுனாவே ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் எடுக்கணும். B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸ். இது என்ன ஃபார்முலா? நிறை நிரல் மாற்று விதியின். நிறை நிரல் மாற்று விதி தான் பேர் டிரான்ஸ்போஸ்னு சொல்கிறது. இப்போ நிறை நிரல் மாற்று விதியின் பின் திருப்புகை விதி. பின் திருப்புகைன்னா பின்னாடி இருந்து போகிறோம் ரிவர்ஸில், அதான் பின் திருப்புகை விதி. = B டிரான்ஸ்போஸ். ஆல்ரெடி அவங்க கொடுத்துற டேட்டாவில் B டிரான்ஸ்போஸ் பதிலாக எழுதலாம். B எழுதலாமா? A டிரான்ஸ்போஸ் பதிலாக A எழுதலாமா? ஸோ B × A. அதுக்கப்புறம் அவங்களே இன்னொன்று கொடுத்தாங்க. AB = BAன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ BAக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? ABன்னு போட போகிறோம். இதான் தரவில் கொடுத்தது. ஓகேவா? இதன் மறுதலை அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸில் தான் நம்ம போகணும். ரிவர்ஸ்னது AB the whole transpose = AB எனில் AB = BA என நிறுவுக. இதுதான் நமக்கு மறுதலை. அப்போ மறுதலை நம்ம எடுத்துக்கலாம். மறுதலை. ஸோ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது therefore AB என்பது ஒரு சமச்சீர் அணியாகும் என்பது நிரூபிக்கப்பட்ட. சமச்சீர் அணினா சாமி டிரான்ஸ்போஸ் இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும். அவ்வளோதான். A டிரான்ஸ்போஸ்னால் A, AB the whole transpose AB, அவ்வளோதான். இப்போது மறுதலை அப்படிங்கிறது தரவு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? AB இரு சமச்சீர் அணிகள் எடுத்துக்கணும். எனவே A = A டிரான்ஸ்போஸ், B = B டிரான்ஸ்போஸ். மேலும் AB the whole transpose இதை எடுத்து தான் நம்ம AB the whole transpose = AB இதை எடுத்து தான் எதை நிரூபிக்க போகிறோம்? AB = BAன்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறோம். ஓகே. அப்போ மேலும் AB the whole transpose = AB. இப்போ எதை நிரூபிக்கணும்? நம்ம AB = BAன்னு சொல்லி நிரூபிக்கணும். ஸோ நிரூபிக்க வேண்டியது எழுதியாச்சு. நிரூபணம் போகிறோம். இப்போ இதை லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும், ரைட் சைடு நம்ம நிரூபிக்கணும். லெஃப்ட் சைடு AB = Aவுக்கு பதிலாக எழுதலாம் A டிரான்ஸ்போஸ் × B டிரான்ஸ்போஸ்னு எழுதலாமா? அதான் தரவு நமக்கு. ஓகே. இப்போது டிரான்ஸ்போஸ் நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? பொதுவாக போட்டு எழுதுவோமா? AB the whole transpose. இப்போ ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோம்னா நிறை நிரல் மாற்று விதியின் பின் திருப்புகை விதியின் படி பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸ். இப்போ B டிரான்ஸ்போஸ் பதிலாக B எழுதலாம், A டிரான்ஸ்போஸ் பதிலாக A எழுதலாம். ஏன்னா இது சமச்சீர் அணிகள் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அப்போ AB = BAன்னு சொல்லி நிரூபிச்சாச்சா? இதனுடைய மறுதலையும் உண்மை. ஓகே. ஸோ தரவு, நிரூபிக்க வேண்டியது, நிரூபணம், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் பிரகாரம் தான் நம்ம போகணும்.